நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பவன்தமிழ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாமல் போகலாம். நம்ம அனைவருமே பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுவோம். ஆண்ட்ராய்ட் மொபைலில் சோசியல் அப்ளிகேஷன்ஸ் அனைத்துமே யூஸ் பண்ணுவோம். மெயில்ஸ் இது போல் அனைத்து யூஸ் பண்ணுவோம். நம்மளோட நண்பர்களோட பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவோம். அப்படி ஷேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று தேவைப்படுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா கீபேட் மூலிமா தான் நம்ம நிறைய டைப் பண்ணி அனுப்புவோம். அதில் தமிழில் எப்படி டைப் பண்ணி அனுப்பலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழில் எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அனுப்புனீங்கன்னா புரியாது. தமிழில் அனுப்புனா தான் தெளிவாக புரியும், படிக்கவும் முடியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். எனக்கும் நண்பர்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு அனைவருக்கு யாருக்கு அனுப்புனாலும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அனுப்புனா நிறைய நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. தமிழில் அனுப்புனா தான் புரிஞ்சுக்காங்க. இதுபோல் டைமில் நம்ம தமிழில் எப்படி அனுப்பலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் டைப் ரைட்டிங் இதுக்குண்டான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ளே ஸ்டோரில் தமிழ் கீபேட் அப்படின்னு டைப் பண்ணிங்க. தமிழ் கீபேட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் 2020 தமிழ் அப்படின்னு இருக்கும், தமிழ்னு இருக்கும் கீபேடு. அதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் எனபிள் கீபேட் இருக்கும். இதில் கீபேடு பர்மிஷன் அதெல்லாம் கொடுத்துக்கிறேன், ஓகே பண்ணிக்கிறேன். இதில் சூஸ் தமிழ் கீபேடு இருக்கும். தமிழ் கீபேடு கொடுத்துக்கிறேன். இப்போ கஸ்டமைஸ் கீபேடு கொடுத்துங்க. இதில் பார்த்திங்கன்னா சூஸ் தீம்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய தீம்ஸில் கொடுத்துக்கலாம். இதில் மோர் தீம்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் டார்க்கு, ப்ரீமியம், இது போல் பிளாக் நிறைய தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்ளை கொடுத்துக்கிறேன். இதில் ட்ரை இட் ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிள் பவுன் அப்படின்னு கொடுக்குறேன். பவுன் இங்கே பவுன் கொடுத்தனா கீழே தமிழில் வந்துடும். அப்படியே நீங்கள் பவுன் கொடுத்துக்கலாம். அதுபோல் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இதில் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டங்கு இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா தமிழில் கன்வெர்ட் ஆகி நம்பரை ஆன் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துங்க. அப்ளை பண்ணிங்கன்னா இதில் வாய்ஸ் டைப்பிங் இருக்குது. இப்போ நான் பேசுகிறேன் பார்த்திங்களா, நான் பேசுகிறது அப்படியே வாய்ஸாக டைப் ஆகும். அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதில் எனபிள் பண்ணிக்கங்க, அளவு கொடுத்துங்க. இதில் இமோஜிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக கேட்டிருக்காங்க. இதில் கோயிட் கொடுத்துங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம நார்மலாக கீபேட் யூஸ் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பில் நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் பேசினாலே போதும். இது மூலிமா அண்ணா நல்லா இருக்கீங்களா, ஓகே அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு நான் ஜஸ்ட்டு பேசினேன். அதுவே பார்த்திங்கன்னா டைப்பிங் ஆகிடுச்சு. இது போல் கூகுள்லேயே இந்த ஃபியூச்சர் இருக்குது. நிறைய மொபைலில் இருக்குது. அப்டேஷனில் நிறைய மொபைலில் இல்லாமல் இருக்குது. இல்லாத நண்பர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, டைப் பண்ணும்போதும் ஈஸியாகவே கன்வெர்ட் ஆகிடும். நான் டங்கு இங்கிலீஷில் பண்ணுறேன். சாப்பிட்டாச்சானும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த வேர்டு எடுக்குள்ளேயே அதுவே ஒரு சில இதெல்லாம் கீழே தமிழில் காட்டும். உங்களுக்கு வேண்டியது சூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டைப் பண்ணாலும் அதுக்கு உண்டான வேர்டு வந்துடும். என்ன பண்ணுறீங்க என்னன்ட்டு நான் இங்கே இஎன் போடக்குள்ளேயே வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். பாருங்க, என்ன பண்ணுறீங்க. இது போல் நீங்கள் டங்கு இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் தமிழில் ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும். உங்களுக்கு இதிலேயே இங்கிலீஷில் வேணுனாலும் டைப் பண்ணிக்கலாம். தானில் க்ரீன் சிம்பிள் டிக் ஆகிருக்கும். அது எடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒன்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு மட்டும்தான் வரும். இது போல் யூஸ் பண்ணி நம்மளோட நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இன்ஃபர்மேஷன் யாருக்குன்னா அனுப்பணுன்னாலும் தமிழ்லேயே ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிக்க முடியும். அதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிங்க. நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.